இன்றைக்கு நான் இந்த சங்கீதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒத்தாசை என்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஹெல்ப் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் தங்களுடைய பாடலை பாடும் பொழுது அந்த பாடலுக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஃபாதர் ரொம்ப அதை தெளிவாக எழுதினார். ஒத்தாசை என்ற வார்த்தைக்கு உதவி என்ற பதமாக இருக்கிறபடினால் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு அந்த பாடலை எழுதினதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது இக்கட்டில் உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா. அப்போது மனுஷன் உதவி செய்வான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த உதவி நமக்கு விருதாவாய் போய்விடும். மனிதர்களால் உதவி உண்டாகும், இல்லை என்று சொல்லலை. ஆனால் எப்போ இந்த மனுஷன் உதவி செய்வான்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த உதவி என்ன பண்ணாது, நடக்காது, கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. உதவி செய்யும் கர்த்தர் மேலே இருக்கணும். உதவி செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் மனிதரை கொண்டு தான் செய்வார். ஆனால் நம்ம நம்பிக்கை உதவி செய்யும் மனிதர்களை கொண்டு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நமக்கு இந்த உதவி வருகிறது? ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் நமக்கு உதவி வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமானால் 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். எப்பொழுது ஒத்தாசை அனுப்புகிறார்? நம்மை மனிதர்கள் விழுங்க பார்க்கிறார்கள். மனிதர்களுடைய வேலை என்ன பாருங்க, விழுங்குகிறாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. விழுங்குறாங்களா இல்லையா? நம்ம கண்ணெதிர வாழ்கிற மனிதர்கள் எப்படா விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்புறீங்களா இல்லையா? நம்ப முடியல, நம்பி தான் ஆகணும். சிலருக்கு என்ன, எப்போ அவனை விழுங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விழுங்குறதுல 2 பேர் விழுங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒன்று மனுஷர்கள். மனிதர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க? விழுங்க பார்க்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இது தாவீதினுடைய அனுபவம். அவன் தேவ மனிதன். ஆனால் தன்னோடு கூட வாழ்கிற மனிதன் நல்லா தான் வாழ்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எப்படா விழுங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா. அந்த வசனம் பாருங்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். தேவையில்லாமல் நிந்திப்பாங்க. இந்த நிந்தனை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, எப்போ நிந்திப்பாங்க, எப்படி நிந்திப்பாங்க நமக்கே தெரியாது. நிந்திக்கையில், என்னை நிந்திக்கையில். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது யார் விழுங்க பார்க்கிறவன்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8. எளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 2வது பிசாசு விழுங்க பார்ப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. யார? பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை. எந்த விசுவாசி எப்போ பிசாசினால் விழுங்கப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு டக்குன்னு விழுங்குவான். அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். அவன் அவிசுவாசிகளை சுற்றி திரிய மாட்டான். காரணம், அவங்க ஏற்கனவே அவன் பாக்கெட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க. விசுவாசிகளை எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி, ஊழியர்களை எப்போ விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசுடைய வலையில் விழுந்துடக்கூடாது. அவன் எப்படியாவது விழுங்கிடுவான். இந்த விழுங்குறதுன்னு பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுது, ஆட்டை அப்படியே என்ன பண்ணுது, விழுங்குறத பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் நல்ல வீரமுள்ள ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ரொம்ப விசுவாசத்தில் பலப்பட்ட, நான்லாம் ரொம்ப ஆழமான விசுவாசிங்க, ரொம்ப ஆண்டு இருக்கிறேன்னு நினைக்கலாம். சிறுத்தைக்கு இல்லாத வீரமா? அந்த சிறுத்தையே டபக்குன்னு ஒரே முழுங்கிடுச்சு. நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பிசாசு எவனை விழுங்கலாமோ அதனால் நம்ம இடம் கூடாதபடிக்கு, விழுங்குறவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்படின்னா என்னென்னா, நம்ம உள்ளத்தில் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். நமக்குள்ள வீண் பெருமை, மேட்டிமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வராதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு வாழணும். அதுதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளித்து கொண்டே இருப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே ஏற்று நின்றுவார். வீண் பெருமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும் பொழுது நமக்கு பெருமை வரக்கூடாது. அதை தான் நான் கற்றுக் கொடுக்கறது, நான் கடைப்பிடிக்கிறது. அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எந்த இடத்துல எனக்கு பெருமை வரக்கூடாதப்பா. இனி இப்போ ரொம்ப புகழெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, உண்மைதான். ஆனாலும் கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லா கனமும் உமக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். ஆகவே விழுங்க பார்க்கிறவன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒத்தாசையை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சத்துரியனை நிந்திக்கையில் என்னை விழுங்க பார்க்கையில் அவர் எனக்கு என்ன செய்கிறார்? ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் நம்மை விழுங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கிருந்து இந்த ஒத்தாசை வருகிறது? எங்கிருந்து ஒத்தாசை வருகிறது? பாருங்கள், 3 இடங்களிலிருந்து வருகிறது. 1 121 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்திலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து முதல் நமக்கு ஒத்தாசை வருகிறது. உதவிகள் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சாலும் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுங்களா? கர்த்தர் எனக்கு செய்தார். உங்கள் ஓனர் கூப்பிட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் கூட அது ஓனர் இடத்துலேருந்து வரல, ஓனருக்குள்ளே கர்த்தர் பேசினதுனால தான் வந்திருக்குது. கர்த்தர் எனக்கு இதை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நமக்கு எது வந்தாலும் அது எங்கேருந்து தான் வருது? கர்த்தரிடத்துலேருந்து வருது. அதை தான் நம்ம சொல்லி பழகணும். கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வருதுங்க. கர்த்தர் தான் இதை செய்கிறார், கர்த்தர் தான் இதை செய்கிறார். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள், அதில் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். 2வது எங்கிருந்து வருகிறது பாருங்கள். சங்கீதம் 20:2 வாசிங்க. 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. சரி, எங்கிருந்து வருகிறது? ஹெல்ப் ஃப்ரம் த சாங்சுரி. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. பரிசுத்த ஸ்தலம் என சொல்வது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய ஆலயத்தை காண்பிக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது உண்டு. 2வது எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு. ஆலயத்திலே நமக்கு ஆண்டவர் ஒத்தாசைகளை வைத்திருக்கிறார். ஆலயத்துக்கு வந்தால் தான், வரும்பொழுது கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். ஆலயத்துக்கு வந்தால் பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்காது. ஆனால் பணத்தை கர்த்தர் உங்களுடைய எப்படி ஆண்டவர் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தருகிறார், அறிவை போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னார், இந்த ஆலயத்துக்கு நான் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக வரேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தேன்னா நான் எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க மாட்டேன். இந்த 2 ஆண்டுகளில் வந்த பிறகு நான் எத்தனையோ காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு முந்தி என் வாழ்க்கை தாறுமாறா உதாரித்தமாக இருந்தது. இன்றைக்கி பெரிய சிக்கலில் இருக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் நான் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆலயத்தில் வரும்பொழுது தேவன் நமக்கு அறிவை போதிக்கிறார், ஞானத்தை போதிக்கிறார். இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்காத, எவ்வளோ அழகாய் நமக்கு போதிக்கிறார் தெரியுங்களா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் ஒத்தாசையை நமக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 3வது 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கிருந்து வருகிறது ஒத்தாசை? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து. 3வது அவர் எங்கிருந்து அனுப்புகிறார் ஒத்தாசையை? பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, பரிசுத்த ஆலயத்திலிருந்து வருகிறது. 3வது பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? சில காரியங்களை அனுப்புகிறார். அதை குறித்து தான் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து. வானம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. சில வேளைகளிலே நாம் கர்த்தருடைய உதவியை நாம் தேடும் பொழுது அவர் பரலோகமே நமக்கு திறக்கிறத பார்க்கிறோம். வேதத்தில் பல இடங்களிலே பரலோகம் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எப்பப்பெல்லாம் வானம் திறக்கப்பட்டுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாக்கோபு ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவன் அந்த காட்டில் படுத்து கிடக்கும்போது, இருளில் படுத்து கிடக்கும்போது அவனுக்காக வானம் திறக்கப்பட்டு அங்கேருந்து ஒரு ஏணி இறங்கி வாக்குத்தத்தங்களாக வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு மேலே நின்றுட்டு, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்,
நீ திரும்பி வரும் அளவு நான் உன்னை சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் மட்டும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒன்றுமே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவனுக்காக வானத்தை கர்த்தர் திறந்தார். வேதத்தில் வேற எப்போ வானம் திறக்கப்பட்டுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது வானம் திறக்கப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டுச்சு. நீங்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது நமக்காக வானத்தை கர்த்தர் திறக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மல்கியா 3:10 நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு நம்ம கொடுக்க கொடுக்க கர்த்தர் வானத்தை நமக்கு திறப்பார். அது எப்படின்னு தெரியாது, அதுதான் ஆச்சரியம். அதுதான் பரலோகத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7 பாடுபடும் பொழுது ஸ்தேவான் பாடுபடுகிறான், கல்லெறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. சில பாடுகளை கர்த்தருக்காக படும் பொழுது நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? வானத்தை திறப்பார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த ஒத்தாசை எப்படி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் அந்த ஒத்தாசை வந்ததில் 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நாம் பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அந்த ஒத்தாசை வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நான் பல முறை நான் சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாம் போகிறார். போகும்போது தாம் சொந்த பிள்ளையை பலியிட போகிறார். அவனுடைய கீழ்ப்படிதலை, அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் கொடுமையானவர் அல்ல, அவர் அன்பானவர். ஆனால் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆண்டவர். அதுக்கு தான் சில வேளைகளில் சபையில் சில ஊழியங்கள், சில காரியங்கள்லாம் வைக்கிறாரு. பாஸ்டர் மூலம் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா, உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கா இல்லையா. அப்போது அதை செய்யும்போது கீழ்ப்படியும் போது தான் அதில் ஆசீர்வாதம். அப்போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். பிள்ளைய நீ பலியிடுன்னு சொன்னவர் பலியை எடுத்தாரா? இல்லை. அந்த கீழ்ப்படிதல், அவன் கீழ்ப்படிந்து போகிறானா? அவன் கீழ்ப்படிந்து போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது தன் பிள்ளையினுடைய கைகளை கால்களை கட்டி அந்த பலிபீடத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல அந்த யோசித்து பாருங்கள், கத்தி எடுத்து ஓங்குறான். எந்த தகப்பனுக்கு பிள்ளைய பலி செலுத்த முடியும்? என் கையால் என் பிள்ளையை வெட்ட முடியுமாங்க? யோசிங்க பார்க்கலாம். ஆனால் அவன் தேவன் மேல் அன்பு கூர்ந்தபடினால் என் தேவனை விட என் பிள்ளை பெருசு இல்லைங்கிற மாதிரி அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அந்த வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்றும் பாராமல் நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ எனக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாண்ட. அப்போ பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கொடாவை கண்டான். நன்றாய் கவனிங்க பாருங்க. கண்ணை எங்க ஏறெடுத்தானாம்? வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கறதுங்க எங்க? மேலே பார்க்குறான். ஆனால் அந்த வசனம் பின்னாக ஆட்டுக்குட்டியை கண்டான். நல்லா கவனிங்க. அற்புதம் எங்கே நடக்குது? உங்களுக்குரிய அற்புதம் பின்னால் தான் இருக்குது. பின்னாலன்னா பூமியில் இருக்குது. ஆனால் கண்ணை எங்கே ஏறெடுக்கணும்? ஹல்லேலூயா. நம்ம கீழேயே பார்த்தனா அற்புதம் நடக்காது. கண்ணை ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் தேவை இருக்குது, இன்றைக்கி இந்த தேவை இருக்கப்பா, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லைப்பா. கண்ணை நீங்கள் அங்கே ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் பூமியில் தான் வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. முதல்ல அந்த ஆட்டுக்குட்டி ஒருவேளை தெரிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை ஆட்டுக்குட்டியே கொடுத்துடலாமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆண்டவர் அதுவரை அங்கே மறைச்சி வச்சுருந்தார். அவன் கண்ணை ஏறெடுக்கும் பொழுது மறைந்திருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டான். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா? உங்கள் கண்ணுக்கு பின்னால் தான், உங்களுக்கு பின்னால் தான் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ கண்களை ஏறெடுத்து பாரு. இங்கே இருக்கிற தேடாத, பூமிக்குரியவைகளை இல்லை, மேலானவைகளை தேடுங்க. என்ன தேடுங்க? நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நம்ம தேட வேண்டியது
கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்தில் தேவை மிகுந்த மாதமாக இருக்கலாம். அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஸ்கூல் தொடங்க போகுது, காலேஜ் தொடங்க போகுது. ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய ஃபீஸாக இருக்கும். புக்கு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். கவலையே படாதீங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்குரிய அற்புதம். இந்த மாதத்தில் பெரிய தேவையோடு நீங்கள் இருக்கலாம். என்ன செய்வேன் ஆண்டவரே, எப்படி நடத்துவேன்? கவலையே படாதீங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற. அதனால தான் அவர் அந்த இடத்துல ஒரு பேர் வச்சார் பாருங்க. என்ன பேர் பாருங்க? என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. வாசிங்க 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் பார்த்து கொள்வார். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை உண்டாக்கினவருக்கு நம்மளை கவலை இருக்குங்க. உங்கள் பிள்ளை என்னைக்காவது கவலைப்படுதா? எனக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமாமா, போடுவியா அப்படின்னு கேட்குது. அது பாட்டு ஜாலியாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டாலும் அது காலையில் அதுக்கு தெரியும் எங்கள் அம்மா காலையில் எப்படியாவது ஆக்கி போட்டுருவாங்க. ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் காட்டு புஷ்பங்களை ஆண்டவர் சொல்கிறார், கவனித்து பாருங்கள். காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள். அது என்னைக்கு அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. அந்த நேரம் வரும்போது கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். ஏன் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டார்? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே நம்முடைய கண்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். வேதத்தில் கண்களை மாத்திரமல்ல கைகளை ஏறெடுக்க சொல்லுகிறார். கண்களை ஏறெடுக்கிறது, ரெண்டாவது கையை ஏறெடுக்கணுமாமா. கையை ஏறெடுக்கணுமா. 134 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 134 சங்கீதம் 2ஆம் வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து ஹல்லேலூயா. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த சாங்சுரி. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் நம்முடைய கரங்களை என்ன செய்யணும்? உயர்த்தணும். அநேக நேரங்களில் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா அல்லேலூயா அப்படிங்கிறோம். நல்ல கையை நல்லா என்ன பண்ணோம்? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து அப்படி கையை உயர்த்தி, எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரந்து உயர்த்துற மாதிரி ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் என் யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். கர்த்தர் கரங்களை பலப்படுத்துவார். இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கண்களை ஏறெடுக்க சொல்லலை, கைகளையும் ஏறெடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 2:19 வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முளையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. இது எதை காண்பிக்கிறது? ஒரு ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. நாட்டிலே பல கஷ்டங்கள் வரும்பொழுது, இன்னல்கள் வரும்பொழுது நீங்களும் நானும் எழுந்திருந்து ராத்திரி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் அப்படி நம்ம கொடுக்குது. ராத்திரி உன் கரங்களை என்ன செய்? ஏறெடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே முதலாவது கண்களை ஏறெடுக்க வேண்டும், இரண்டாவது கரங்களை ஏறெடுக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 41ஆம் வசனம். 41. நாம் நம்முடைய கைகளோடு கூட, இப்போ என்ன சொல்லுது? கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடக்கும். மூணாவது எதை ஏறெடுக்கணும்? முதல்ல என்ன சொன்னேன்? கண்ணை ஏறெடுங்கன்னு. ரெண்டாவது கைகளை ஏறெடுங்கன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? கையோட இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க கடவோம். ஏனென்றால் இருதயம் என்ன பண்ணும்? நம்மளை திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. ஆள் நல்ல ஆள் தான். உள்ளே இருக்கிற இருதயம் கொஞ்சம் திருக்குள்ளது. அதனால தான் அப்பப்போ என்ன பண்ணுறோம்? வழி விலகிறோம், தவறி போகிறோம், பின்வாங்குகிறோம், வேண்டாதெல்லாம் பேசுகிறோம், நடந்துக்கிறோம். ஆள் நல்ல ஆள் தான் இருதயம். அதனால தான் இந்த இருதயத்தை என்ன செய்யணும்? கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க கடவோம். ரலில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்தோடு கூட வேறு என்னத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னா, வேதத்தில் வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 4வது எதை ஏறெடுப்போம்னு போடப்பட்டிருக்குது? என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன்.
முகத்தை கூட ஏறெடுக்கணுமாமா. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள்லாம் செய்த பாவத்து நிமித்தம் யாராவது தப்பு செஞ்சவங்க ஒருத்தரை ஃபேஸ் பண்ணும்போது முகத்தை பார்ப்பாங்களா? முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க, பேச முடியாது. பேசுவாங்க, ஆனால் முகத்தை பார்க்காம பேசுவாங்க. முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே முகத்தை ஏறெடுக்கணும். 4 காரியங்கள் சொன்னேன். கண்களை ஏறெடுக்கணும், கைகளை ஏறெடுக்கணும், இருதயத்தை ஏறெடுக்கணும், முகத்தை ஏறெடுக்கணும். அப்போ முகத்தை பார்க்கறதுக்கு வெட்கப்படாத அளவுக்கு நம்முடைய பாவம் இருக்கக்கூடாது. சிலர் பாஸ்டரை பார்க்காமே போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நின்று பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பாஸ்டருக்கே அப்புறம் ஆண்டவர்கிட்ட எங்கே நிற்க? யோசிச்சு பாருங்கள். ஆகவே நாம் 4 காரியங்களை ஏறெடுக்க வேண்டும். கைகளை ஏறெடுக்க வேண்டும், கண்களை ஏறெடுக்க வேண்டும், இருதயத்தை ஏறெடுக்க வேண்டும், அப்புறம் முகத்தை ஏறெடுக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். ஆமென். என்னாமம் 11:31 இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை தெரியுமா? கறி சாப்பிடணுன்னு ஆசை. கறி சாப்பிடணுன்னு ஆசை. ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். ஆனால் எதை சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இல்லை, இது சாப்பிடாமல் இருக்க முடியாதே, கறி சாப்பிடல. ஒரே அழுக, கறியே இல்லையே அப்படின்னு அழுகிறாங்க. உடனே அந்த சின்ன வாஞ்சை கூட நிறைவேற்றுகிறார். கர்த்தரிடத்துலேருந்து ஒரு காற்று தான், ஒரே ஒரு காற்று தான். அந்த ஒரு காற்று சமுத்திரத்துலேருந்து காடைகளை அப்படியே அடிச்சுட்டு வந்துச்சாமா. அவன் வீட்டு முன்னால் அப்படியே விழுந்து கிடக்குது காடை. அந்த காடையவா வீடு ஃபுல்லாக, வெளியே ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. மூச்சு முட்டை தின்னாங்களாமா. மூச்சு முட்டை எவ்வளோ சாப்பிட்டாங்களோ தெரியல. ஒருத்தர் 100 சாப்பிட்டாங்களோ என்னன்னு தெரியல. காஞ்சி கிடந்தவனுக்கு காஞ்சி போனவன் புல்லை மேஞ்ச மாதிரி அடி தின்றாங்க. ஆண்டவர் மூச்சு முட்டை கொடுத்தாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? உங்களை திருப்தி ஆக்கும் வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் உங்களை திருப்திப்படுத்துவார். உங்கள் மூச்சு முட்டுற அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். போதும்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம தேவனை போல தேவைகளை சந்திக்கிறவர் யாருமே இல்லைங்க. தேவனை போல தேவைகளை சந்திக்கிறவர் எப்போ தெரியுமா? நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தால், நம்முடைய முகத்தை நேரெடுத்தால், நம்முடைய கைகளை ஏறெடுத்தால், நம்முடைய இருதயத்தை ஏறெடுத்தால் ஒத்தாசைகள் தானாய் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போமா? எல்லாரும் இந்த காலையில் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று அப்படியே முகத்தை அப்படி நேரம் எடுத்து, கையை தூக்கி, கண்களை ஏறெடுத்து, ஆண்டு இந்த 4 காரியங்களை அப்படி ஏறெடுத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே முகத்தை கர்த்தருக்கு நேராய், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராய் முடிய முகத்தை ஏறெடுங்க. கையை தூக்க முடிஞ்சா 2 பேருக்கு 2 கையை தூக்கிடுங்க. கையை தூக்கி அப்படியே அதோடு கூட இருதயத்தை நேராக்குங்கப்பா. என் இருதயம் அநேக நேரத்தில் வலுவி போகிறதப்பா. ஆண்டவரே, அநேக நேரம் என் இருதயம் பாவத்துக்குள்ளே விழுந்துருச்சு. என் இருதயத்தை உமக்கு நேராக்குகிறப்பா. முகத்தை பாருங்கள். முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாமல் வெட்கி கலங்குறோம்ல. நிறைய தப்பு செஞ்சவங்க தான் வெட்கி கலங்கி போவாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆண்டவரிடத்தில் இந்த 4 காரியங்கள். கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களுடைய கைகளை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய முகத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வர வேண்டிய எல்லா ஒத்தாசைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் முதற்கொண்டு வானத்தின் பலகடிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீர் நிரப்புவீராக. நீர் நிரப்புவீராக. ஆவிக்குரிய ஆண்டவரே, சரீர பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதங்களால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. நிரம்பி வழிய செய்யும் ஆண்டவரே. நிரம்பி வழிய செய்யும் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீர் இந்த மாதத்தில் பெரிய அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். பல சாட்சிகளை எழுப்ப போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.